இலக்கியா இருந்துகிட்டு அஞ்சலிய அக்கு வேற, ஆணி வேற வந்து பிரிச்சு பிரிச்சு வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இந்த அஞ்சலிய பத்தின முழு ரகசியமும் நம்ம இலக்கியாவுக்கு அவ்வளவு தெரிஞ்சிருந்துமே கூட, நம்ம இலக்கியாவால ஏன் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்றது தான் மிகப்பெரிய டவுட்டாவே இருந்துகிட்டு இருக்கு. அதாவது நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா, அது எங்க போய் முடியும் அப்படின்ற விஷயம் நம்ம இலக்கியாவுக்கே நல்லாவே தெரியும். அதாவது இலக்கியாவே போயிட்டு கார்த்திக் கிட்டலாம் இப்படி இல்ல இப்படி, அது மட்டும் இல்லாம அஞ்சலி வந்து உன்னை ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா, அஞ்சலி இருந்துட்டு பயங்கரமா பிளான் பண்ணி இப்போ கடைசியில கார்த்திக்கோட மனச மாத்தி எல்லாருக்கும் எதிரா மாத்தி விட்டுருவா அப்படின்றதுனால தான் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இலக்கியாவுக்கு மிகப்பெரிய உண்மையே தெரிய வரப்போகுது. அதாவது அஞ்சலி பிரெக்னன்ட்டா மட்டும் இல்ல, அவளால குழந்தைய பெத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவுக்கு அந்த டாக்டர், அதாவது இந்த அஞ்சலிய இப்போ காப்பாத்திட்டாங்க இல்லையா மாலினி டாக்டர், அவங்களே ஃபோன் பண்ணி எல்லா உண்மையுமே சொல்லி என்ன இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாத்தினா போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலியை என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆதாரம் இல்லாம கார்த்திக் கிட்ட சொன்னா எல்லாமே ரிவர்ஸ்ல திரும்பிடும் அப்படின்றதுனால அஞ்சலி வந்து ரொம்பவே ஆக்டிங்க போட ஆரம்பிச்சறா. உடனே இந்த டேப்லெட்டை காமிச்சு அதாவது நீ முழுங்கின டேப்லெட் எப்படி வந்து பெட்டுக்கு வந்துச்சு, நீ சாப்பிடாம துப்பிட்டு அவ்வளவு நாடகம் போட்டுட்டு இருக்க, உன்னோட வயித்துல குழந்தை இல்ல அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் கண்டிப்பா வந்து இந்த விஷயத்த நான் கார்த்திக் கிட்ட சொல்ல தான் போறேன். அதாவது ஆதாரத்தோட நிரூபிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. இத கேட்டதும் அஞ்சலி திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இங்க இருந்து நம்ம இலக்கியாவும் கிளம்பிடுறாங்க. இப்போ டாக்டருக்கு என்ன பயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைய பெத்து எடுக்கிறதுக்கு, அதாவது ரெட்டை குழந்தையா இருந்தாலும் சரி, ஒத்த குழந்தையாலும் சரி, இல்ல 10 குழந்தையா இருந்தா கூட சரி, பெத்து எடுக்கிறதுக்கு வந்து வெறும் 10 மாசம் தான் தேவைப்படும். ஏற்கனவே கிட்டத்தட்ட 4, 5 மாசம் ஆயிடுச்சு. இன்னமும் வயிறு பெருசாகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல ஒவ்வொருத்தருக்கா டவுட் வர ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கு நடுவுல அஞ்சலிய வந்து அதாவது அஞ்சலியோட வயித்துல குழந்தையே இல்லன்னு சொல்லிட்டு அவ வந்து தப்பு பண்ணது அவங்க வீட்ல ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம வந்து பொய் சொல்லியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, அது யாருக்கா இருந்தாலும் சரி, இலக்கியா வந்து இத லேசுல வந்து விட்டுற மாட்டா. கண்டிப்பா இந்த உண்மைய கண்டுபிடிச்சு ஒரு நாள் வெளிய கொண்டு வர தான் போறா. நம்மளே வந்து இலக்கியாவோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு, நான் இப்படி தான் தப்பு பண்ணிட்டேன், பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்றமா வந்து சொல்லி, முதல்ல வந்து இலக்கியா கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே நல்லபடியா நடக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாத்தக்கூடிய ஒரே ஆள் இலக்கியா தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, இலக்கியாவுக்கு ஃபோன் பண்றாங்க. என்ன மேடம், நீங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. நேத்து அஞ்சலிய வந்து அப்படி காப்பாத்தி விட்டீங்க. இப்ப என்னடான்னா எனக்கு எதுக்கு ஃபோன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, இங்க பாரு இலக்கியா, என்ன மன்னிச்சிரு. நான் வந்து கார்த்திக்கோட துடிப்ப பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துட்டு இருக்கு. இந்த அஞ்சலியோட வயித்துல உண்மையிலேயே குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. நம்ம இலக்கியாவும் அதுக்கேத்த மாதிரி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, இல்ல இலக்கியா, நான் உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன்னா இது ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம். இந்த விஷயத்திலிருந்து, அதாவது இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கும் என்னோட டாக்டர் தொழிலுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராம நீ தான் காப்பாத்தணும். அஞ்சலி இப்போ பிரெக்னன்ட்டா மட்டும் இல்லாம இல்ல. அதே சமயம் அவளால எப்பவுமே குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நம்ம இலக்கியாவுக்கு இன்னும் பயங்கர ஷாக்கிங்கா குடுக்குறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.